எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியன் மணிஸ் யூடியூப் சேனல். நான் நெட்டாலியா. எப்போவுமே ஒரு லோன் எடுக்க போகும்போது அவங்க நம்ம கிரெடிட் ஸ்கோர் வந்து நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தான் லோன் கொடுப்பாங்க. ஸோ சிபில் ஸ்கோர், இந்த சிபிலோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட். அண்ட் ஒரு கிரெடிட் ஸ்கோர் வந்துட்டு ஒரு 3 டிஜிட் நம்பர். அந்த 3 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 900க்குள்ளே இருக்கும். அண்ட் நீங்கள் 750க்கு மேலே வந்து ஒரு கிரெடிட் ஸ்கோர் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து ஒரு குட் கிரெடிட் ஸ்கோர்னு அர்த்தம். ஆனால் உங்களுக்கு வந்து குட் கிரெடிட் ஸ்கோர் இருக்குது, ஆனால் அதனால வந்துட்டு உங்களுக்கு லோன் எப்போவுமே வந்துட்டு அப்ரூவ் ஆகிடும் அப்படின்னு இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, அந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் அது இருக்குது, அண்ட் ஒரு ஃபேக்டரும் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நம்பர் 1, கிரெடிட் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து எவ்வளோ லோன் எடுத்திருக்கீங்க, உங்கள் லோன் அமௌண்ட் என்ன, அது வந்து எவ்வளோ நாள் நீங்கள் பே பண்ணுறீங்க, அது வந்து செட்டில் பண்ணிட்டீங்களா இல்லை டீஃபால்ட் பண்ணியிருக்கீங்களா, ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு உங்கள் கிரெடிட் பியூரோக்கும் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு கிரெடிட் பியூரோ வந்துட்டு உங்கள் கிரெடிட் ஹிஸ்ட்ரி ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இது வெயிட்டேஜ் வந்து 30%. நம்பர் 2, கிரெடிட் யூட்டிலைசேஷன். ஸோ இதோட வெயிட்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25%. ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு லோன் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த லோன் அமௌண்ட்லேருந்து அந்த லிமிட்லேருந்து நீங்கள் எவ்வளோ வந்து லோன் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுதான் வந்து கிரெடிட் யூட்டிலைசேஷன். அண்ட் எப்போவுமே உங்கள் கிரெடிட் யூட்டிலைசேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லோன் பேர்டன் வந்து அதிகமாகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ எப்போவுமே அது இன்க்ரீஸ் ஆகாமல் அந்த லிமிட்குள்ளே வச்சுக்கோங்க. நம்பர் 3, கிரெடிட் மிக்ஸ் அண்ட் டியூரேஷன். ஸோ எப்போவுமே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லோன் இருக்குது, செக்யூர் லோன், அன்செக்யூர்ட் லோன். செக்யூர்ட் லோன்லாம் வந்துட்டு இந்த கொலாட்ரல், அதாவது சொத்தெல்லாம் தான் வச்சு பண்ணுவாங்க இல்லையா, இந்த வீடோ காரோ இதை வச்சு லோன் எடுக்கிறது, அது வந்து செக்யூர்ட் லோன். அன்செக்யூர்ட் லோன் வந்துட்டு பர்சனல் லோன், அதுக்கு வந்து நம்ம எதுவுமே செக்யூரிட்டி கொடுக்க மாட்டோம். ஸோ எப்போவுமே இந்த ரெண்டு லோனில் பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்ட் லோன் எடுக்கும்போது நீங்கள் அன்செக்யூர்ட் லோன் எடுத்துட்டாலே உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து லோவாக காமிக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் செக்யூர் லோன் எடுத்திருக்கீங்க, அது டைமில் பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கிரெடிட் ஸ்கோர் வந்து நல்லாவே இருக்கும். இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்யூர் லோன் அப்புறம் இந்த அன்செக்யூர் லோன் இதை எடுத்துக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நாள் அதை ரீபேமெண்ட் பண்ணுறீங்க, கரெக்டான டைமில் பண்ணுறீங்களா, ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்பர் 4, கிரெடிட் என்கொயரி. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை தடவை வந்துட்டு நீங்கள் கிரெடிட்காக, அதாவது லோனுக்காக நீங்கள் என்கொயரி பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி விஷயமும் வந்துட்டு கிரெடிட் பியூரோ நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் நிறைய தடவை வந்துட்டு என்கொயரி பண்ணியிருக்கீங்கன்னா உங்களை வந்துட்டு ஒரு கிரெடிட் ஹங்க்ரி பர்சன் அப்படின்னு டேர்ம் பண்ணிடுவாங்க. அதாவது உங்களுக்கு நிறைய லோன் தேவை, உங்களுக்கு நிறைய காசு தேவை அப்படின்னு டேர்ம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்படி டேர்ம் பண்ணிட்டாலே அது ஒரு நெகட்டிவான விஷயம். ஏன்னா இந்த ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 20% வெயிட்டேஜ் ஹோல்ட் பண்ணுது. ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸ் தான் பார்ப்பாங்க உங்களோட ஒரு கிரெடிட் ஸ்கோர் வந்து கால்குலேட் பண்ணதுக்கு முன்னாடி. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி வந்துட்டு எப்படி கிரெடிட் ஸ்கோர் கால்குலேட் பண்ணுறாங்க, இல்லை எப்படி வந்து ஐபிஓவில் வந்து நுழையிறது, இல்லை எப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இல்லை எப்படி வந்து உடனே நிறைய காசு சம்பாரிச்சு பணக்காரனாயுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தால் உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நெட்டாலியா, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் indianmoney.com.